முக்கியமாக கிக் தொழிலாளி என்பது வேலையை செய்யும் அல்லது ஒரு பணி ஏற்பாட்டில் பங்கேற்கும் மற்றும் பாரம்பரிய முதலாளி ஊழியர் உறவுக்கு வெளியே அத்தகைய நடவடிக்கைகளிலிருந்து சம்பாதிக்கும் ஒரு நபரை குறிக்கிறது. தொழிற்சாலை என்பது தொழிற்சாலைகள் சட்டம் 1948 பிரிவு 2 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளபடி தொழிற்சாலை என்று பொருள்படும். மாதவிடாய் நன்மை என்பது பிரிவு 4 குறிப்பிட்டுள்ள நன்மைகளை குறிக்கிறது. பிரிவு 2 கீழ் இந்த சட்டத்தின் ஏற்பாடுகள் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் ஒரு கடை அல்லது ஒரு ஸ்தாபனம். மாதவிடாய் நபர் என்பது பிறப்பின் போது ஒதுக்கப்பட்ட பாலினம் அல்லது பாலின அடையாளத்தை பொருட்படுத்தாமல் வழக்கமாக அல்லது இடைவிடாமல் மாதவிடாய் அனுபவிக்கும் எந்த ஒரு நபரையும் குறிக்கிறது. பரிந்துரைக்கப்பட்டது என்பது இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட விதிகளால் பரிந்துரைக்கப்படுகிறது. சானிட்டரி நாப்கின் என்பது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பயன்படுத்தும் உறிஞ்சும் பொருட்களின் பிட்டு என்று பொருள். மற்றும் செயற்கை நாப்கின் என்பது ரசாயன தொகுப்பால் தயாரிக்கப்பட்ட சானிட்டரி நாப்கின்கள் குறிப்பாக ஒரு இயற்கை தரத்தை பின்பற்றுவது. மாதவிடாய் காலத்தில் மாதவிடாய் ஏற்படும் ஒரு நபருக்கு விடுப்பு மறுக்கிறது அல்லது இந்த சட்டத்தின் விதிகளின்படி மாதவிடாய் காலத்தில் மாதவிடாய் ஏற்படும் தகுதியான மாணவிக்கு விடுப்பு வழங்க மறுத்தல் அல்லது மாதவிடாய் விடுப்பின் உரிமையிலிருந்து மாதவிடாய் ஊழியரை தடுக்கிறது. இந்த மசோதாவை பற்றி எதிர்க்கட்சிகளுக்கும் நகல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து இந்த மசோதாவினுடைய நிலைப்பாடை எதிர்க்கட்சிகள் சொல்லலாம். மசோதாவை வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. ஆதரிப்பவர்கள் ஆம் என கூறவும் எதிர்ப்பவர்கள் இல்லை என்று கூறவும். ஆம் என்பவர்கள் கையை உயர்த்தவும். மசோதா எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. ஒருமனதாக மசோதாவை நிறைவேற்றி தந்ததற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் என்கின்ற வகையில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆன ஏற்பாடுகளை நாம் செய்வோம். நன்றி. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர அழைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கவன ஈர்ப்பு தீர்மானமாக மாணவர் சங்க தேர்தல் குறித்த ஆவணங்களுடன் இங்கு அவர்கள் உரிமையை பற்றி பேச வந்துள்ளேன். 2015 மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக திராவிட திருநாட்டில் அரசு மாணவர்கள் சங்க தேர்தல்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின் ஆட்சிக்கு வந்த மாணவர்களின் மொழி போராட்டத்தை திரைப்படமாக எடுத்து பராசக்தி என்று பறைசாற்றக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசானது மாணவர்கள் சங்க தேர்தலை நெறிப்படுத்தி இன்னும் அதனை நடத்தாமல் இருப்பது ஏன் என்பது என்னுடைய கேள்வியாக உள்ளது. வன்முறையை தடுக்க தவறிய காவல்துறையின் இயலாமையை மறைக்க மாணவர்களின் குரலை இந்த அரசு ஒடுக்குகிறதா என்பது என்னுடைய கேள்வி. அது மட்டுமல்லாமல் மாணவர் சங்க தேர்தலை எந்த விதமான பிரச்சனைகளையும் இன்றி நடத்த முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் JM லிங்டோ தலைமையில் அமைக்கப்பட்ட குழு சில பரிந்துரைகளை கொடுத்தது. அதன்படி அதனை உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. ஒவ்வொரு ஆண்டும் கல்வி ஆண்டு தொடங்கி 6 முதல் 8 வாரங்களுக்குள் ஆட்சிக்கு வந்து நான் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் பரிந்துரை செய்தது. ஆனால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து 4 வருடத்துக்கு மேல் ஆகியும் கல்லூரிகளில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை. இப்படி உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை அவமதிப்பது தவறில்லையா? இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஆய்வின்படி மாணவர் சங்கங்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு மென்மை திறன், அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ், தலைமை பண்பு மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு 70% வேலை வாய்ப்பு தருவோம் என கூறும் அரசு அவர்களுக்கு தேவையான தலைமை பண்பை வளர்க்கும் களத்தை ஏன் இன்னும் அடைத்து வைத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்படி மாணவர் சங்க தேர்தலை முடக்குவதன் விளைவாகத்தான் இன்று பல பல்கலைக்கழகங்களில் கல்லூரியில் மாணவர்கள் சேருவதற்கு முன்பாகவே எந்த விதமான போராட்டங்களிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று கையெழுத்து இட்ட பின்புதான் அவர்களால் கல்லூரியிலே சேர முடிகிறது. மாணவர்கள் விடுதி, சரியான உணவு, போதிய கழிப்பறை வசதி என்று மாணவர்களுக்கு தேவையான உரிமைகளுக்கு மாணவர்கள் போராடுவதையும் தாண்டி மணிப்பூர் கலவரம் தொடங்கி பல மக்கள் பிரச்சனைகளுக்கும் மாணவர்கள் போராடியுள்ளனர். அப்படிப்பட்ட மாணவர்களின் குரலை கல்லூரி நிறுவனங்கள் நசுக்குகிறது. அதனை இந்த திராவிட திருநாட்டின் அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தமிழக வரலாற்றிலேயே சிறந்த ஆட்சியாக பலரும் கூறுவது காமராஜர் அவர்களின் ஆட்சி.
அவரையே தேர்தலில் தோற்கடித்த ஒருவர் காமராஜர் கொண்டு வந்த கல்வி திட்டங்களினால் பயன்பெற்று வந்த பி சீனிவாசன் என்பவர். அப்படி இருக்கும் பொழுது தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்களை தற்குறி என்றும் அவர்களுக்கு அரசியல் அறிவு இல்லை என்றும் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர்த்து அவை நாகரிகம் கருதி சரியான வார்த்தைகளை பயன்படுத்தும். அதேதான் நானும் சொல்கிறேன். சரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இளைஞர்களை அரசியல் அறிவு அவர்களுக்கு இல்லை என்று கூறிவிட்டு நாமே மாணவர்கள் சங்க தேர்தலை நடத்தாமல் இருப்பது அவர்கள் அரசியலில் ஞானம் பெறுவதை நாமளே தடை விதிப்பது போன்றதுதான். ஆதலால் தமிழக இளைஞர்களின் குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மாணவர் சங்க தேர்தலை நிறைவேற்ற வேண்டும். ஜனநாயகத்தின் வலிமையே பிரதிநிதித்துவத்தில் தான் இருக்கிறது. ஆதலால் மாணவர் சங்க தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பிறப்பின் அடிப்படையில் பிரம்மன் தலையில் பிறந்தவன் மேல் பிறப்பென்றும் பிரம்மன் காலில் பிறந்தவன் கீழ் பிறப்பென்றும் பிறப்பால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிந்து கிடந்த இந்த சமூகத்தில் பிறப்பின் அடிப்படையில் கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்தில் தந்தை பெரியார் என்ற பெருங்கிழவனும் புரட்சியாளர் அம்பேத்கரும் பேசியும் போராடியும் வாதாடியும் பெற்று தந்த இடஒதுக்கீட்டால் கிடைத்த சமூக நிதியின்பால் பெற்ற கல்வி உரிமையை காப்பதற்கு தொடர்ந்து மாணவர்கள் களத்தில் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த அரசின் கொள்கை தலைவர்களாக ஏற்று நாங்கள் பின்பற்றி வழிநடத்தப்படுகின்ற தந்தை பெரியார் ஒருபோதும் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடுவதை ஆதரித்ததே கிடையாது. பெரியாரை மாணவர்கள் சந்திக்க சென்றால் பள்ளிகளுக்கு செல்லுங்கள், கல்லூரிக்கு செல்லுங்கள், விடுப்பை எடுத்துவிட்டு என்னை சந்திப்பது தேவையில்லை. 2000 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்ட இந்த சமூகத்தை முன்னோக்கி எடுத்து வருவதற்கு கல்விதான் ஒரே ஆயுதம். நீதிமன்றத்து வாசல்ல வெளியே தான் நம்ம நிக்கிறோம், கலெக்டர் ஆபீஸ்க்கு வெளியே தான் நம்ம நிக்கிறோம், வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே தான் நிக்கிறோம். நம்ம எப்ப உள்ள போறது? அதனால நமக்கு கல்வி கற்கிறதுக்கான நேரம் தான் அவசியம் வலியுறுத்தினவர் தந்தை பெரியார். பெரியார் வழித்தோன்றலா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இந்த கல்விக்கு ஒரு இலக்கு வந்த நேரத்துல, கல்வி உரிமை பாதிக்கப்பட்ட நேரத்துல, மொழிக்கு தமிழ் மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தப்பட்ட நேரத்துல தமிழ் மொழியை நாம் இழப்போமானால் நம்ம உரிமையை நம்ம இழப்போம், நம்ம சுயமரியாதை இழப்போம், நம்ம கல்வி உரிமையை பறிக்கப்படும், நம்ம வாழ்வாதாரம் எதிர்காலம் சிக்கலாகுங்கிற நேரத்துல வீதிக்கு வாங்க மாணவர்களே அண்ணா அழைச்சாரு. அண்ணாவோட அழைப்பு கேட்டு எண்ணற்ற மாணவர்கள் முன்களத்தில் நின்று போராடினார்கள். இறுதியில் அந்த மாணவர் போராட்டம் வெற்றியும் கண்டது. அண்ணா இருமொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது அண்ணாவால். அதே போல் தந்தை தலைவர் கலைஞர் அவர்களும் முதலில் அவர் பத்திரிகையாளரோ அரசியல்வாதியோ கிடையாது. முதலில் அவர் ஒரு மாணவ தலைவர். தனது 14 வயதில் திருவாரூர் கடை தெருவீதியில் தமிழ் கொடி ஏந்தி தமிழ்நாடு மாணவர் மன்றத்தின் தலைவராக இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று போராடியவர் எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படி இருந்த கலைஞரே மாணவர்கள் அரசியலில் ஈடுபடுவதை பெரிதும் வரவேற்கவில்லை. ஏனென்றால் நாம் கல்வியை முன்னோக்கி செல்ல வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் தலைமை நீதிபதியா குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. நாம என்னைக்கா போறது ஒரு கேள்வியை வச்சு எங்களை படிக்க சொல்லி மாணவர்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் பேச வேண்டிய தேவை இருக்கா? கண்டிப்பா தேவை இருக்கு. மாணவர்கள் அரசியல் பேசணும். அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் மாணவர் மன்றம், இந்திய மாணவர் சங்கம், திராவிட மாணவர் பேரவை, அகில இந்திய மாணவர் பெருமன்றம் போன்ற எண்ணற்ற மாணவர் அமைப்புகள் சுதந்திரத்துடனும் ஜனநாயகத்துடனும் இயங்குவதை அரசு உறுதிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. தனியார் கல்லூரிகளில் மாணவர் அமைப்புகள் இயங்குவதற்கு சில இடையூறுகளும் சட்ட சிக்கல்களும் இருக்கிறது. அரசு கல்லூரிகளிலும் விடுதிகளிலும் மாணவர் அமைப்பு செயல்பாடுகளை மாணவர் இயக்க போராட்டங்களை ஒருபோதும் அரசு தடுத்ததோ ஒடுக்கியதோ கிடையாது. அதனை எப்போதும் அரசு ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதே மாதிரி கல்லூரி பேரவை தேர்தல் நடக்குதுன்னா, அதாவது தாயிலும் கொண்ட எங்கள் அரசு தன் மகன் கைவிட்டு கை இல்லாமல் கால் இல்லாமல் உயிரில்லாமல் பார்ப்பதை இந்த அரசு ஒருபோதும் ஏற்காது. தாயிலும் கொண்ட இந்த அரசு ஏற்காது. பல கல்லூரிகளில் ஜாதிய மோதல்களாக ரூட் கலாச்சாரத்தால் கொலைகளும் அடிதடிகளும் நடந்து வருகிறது. இதுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் பொது தேர்தலில் வெற்றி நடக்கலையா, அடிதடி நடக்கலையா, ஏன் பொது தேர்தலில் ரத்து பண்ணிட்டாங்களான்ட்டு. கல்வி கற்க வருகின்ற மாணவர்கள் அச்ச உணர்வுடனும் பயத்துடனும் வருவதை ஒருபோதும் இந்த அரசு ஏற்காது. எதாவது பண்ணிட்டு கல்லூரிக்கு எப்படியாவது கல்லூரிக்கு மாணவர்களை கொண்டு வரணுங்கிறதுக்கு பெருமுயற்சி இந்த அரசு எடுத்து வந்துகிட்டு இருக்கு.
புதுமை பெண் திட்டம், தமிழ் புகழ் திட்டம் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் மாணவர்களை கல்லூரியை நோக்கி இடைநிலை குறைக்க முடியுமோ தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. அப்படி மாணவர்கள் நாங்கள் கல்லூரியை நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி கல்லூரியை நோக்கி வருகின்ற மாணவர்கள் கல்லூரியில் பேரவை தேர்தல் அறுக்குமே. ஆனால் பேரவை தேர்தலை எங்கள் அரசு ஆதரித்தது பெரும்பான்மையான தலைவர்கள் மாணவர் பேரவை தேர்தல் மூலியமாக உருவாகியவர்களே. ஆனால் தனது பெற்றோர்கள் பையன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிருக்கான், வரப்ப ஒழுங்கா வருவானாங்கிற அச்ச உணர்வோடே இருப்பாங்க. அந்த மாணவனும் கல்லூரிக்கு வந்தா நம்மள நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில அவன் நம்மள அடிப்பானோ போவானோங்கிற பயத்துல அச்ச உணர்வோடே இருப்பான். எங்க மாநில கல்லூரியிலேயே இதுக்கு முன்பு மாணவர் பேரவை தேர்தல் நடந்துள்ளது. அந்த பேரவை தேர்தலில் ஜெயிக்கிற அணியினர் தனக்கு வாக்களிக்காதவர்களை அடித்ததும் துன்புறுத்தியதும் தலைமுறையில் பல கல்லூரிகளில் நடந்துள்ளது. இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் திராவிட திருநாட்டில் நடைபெறக்கூடாது என்பதனாலும் இதனை 2015 தடை செய்தது அம்மையார் அவர்களின் ஆட்சியில் தான். அந்த குறிப்பா எங்க மாநில கல்லூரி சம்பவங்களும் இருக்கட்டும், சட்டக்கல்லூரி நிகழ்வுகளும் இருக்கட்டும், அதுல மெயினா ஜாதிய கலவரங்கள் மேலோங்கி இருந்தது. மாணவர்களுக்குள் ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சமூக நீதி கண்காணிப்பு குழு போன்ற எண்ணற்ற குழுக்களை அமைத்து நாங்கள் மாணவர்களை அரசியல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சமூக நீதி சார்ந்த கருத்தரங்குகளும் பேச்சு போட்டிகளும் ஊக்குவித்து நாங்கள் அவர்களை அரசியல்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர். முதல்வர் அவர்களே, நீங்கள் கூறினீர்கள் தற்போதைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 14 வயதில் அரசியலுக்கு வந்தவர் என்று. தற்போதைய முதலமைச்சரும் மாணவர் வயதிலேயே அரசியலுக்கு வந்தவர் தான். ஆனால் அவர்கள் அனைவரும் மாணவர்களாகிய நம் மக்கள் இன்றும் நீதிபதி என்ற இடத்திலோ உயர் பதவிகளிலோ இன்னும் நாம் சென்று அமரவில்லை. அங்கு நாம் சென்று அமர வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். உங்கள் இடத்தை யாரும் நிரப்பிவிடக் கூடாதோ என்ற அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிறீர்களோ என்ற கேள்வி உள்ளது. இரண்டாவது, அரசு கல்லூரிகளில் மாணவர் சங்கங்கள் இயங்குவதில் எந்த தடையும் இல்லை என்று கூறினீர்கள். சென்னையில் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை நிறுவியது உங்கள் அரசுதான். அந்த கல்லூரியிலும் கையெழுத்து வாங்கிவிட்டு தான் சேர்க்கிறார்கள். இங்கே எந்த சங்கங்களும் இருக்கக்கூடாது என்று. இரண்டாவது, நான் திருச்சி மாவட்டம் சேர்ந்தவன் என்று கூறுகிறேன். திருச்சி சட்டக்கல்லூரியில் ஆண்களுக்கு விடுதிகள் கிடையாது. அதற்கான போராட்டம் 20 வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நாளுக்கு முன்னர் மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறோம் என்று கூறியவுடன் அந்த கல்லூரியின் முதல்வர் இருந்த அனைவருமே அந்த மாணவர்களை தொடர்ந்து ஒரு வாரம் பிளாக் மார்க் செய்தார்கள். அவர்கள் அந்த போராட்டம் செய்யக்கூடாது என்று தள்ளி வைத்தார்கள். இரண்டாவது, ஜாதி சங்கங்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இன்னும் மாணவர் சங்கங்கள் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். ஜாதி சங்கங்கள் அறியவில்லை, ஆனால் மாணவர் சங்கங்கள் வேண்டாம். இதற்கான தகுந்த பதிலை அளிக்க வேண்டும் என்று மாணவர் தேர்தல் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். பதிலளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள். மாணவர்களை அரசியல்படுத்தணும். அந்த காலத்துல அண்ணன் ராசா போன்றவர்களும் திருச்சி சிவா போன்றவர்களும் மாணவ தலைவர்களாக இருந்துதான் உருவானாங்க. அவங்க யாரையும் தனி அரசாங்கமோ நிறுவனமோ நீங்க படிங்கன்னு சொல்லி, அதாவது அரசியல் படுத்துறது அரசின் கடமை. இண்டிவிஜுவலா தனித்துவமா இப்ப இங்க இருக்கிற 30 பேர் இங்க இருக்கோம். அவங்க எல்லாரும் மாணவர் பருவத்துல அரசியல் பயின்று இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, களத்துல செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களோட இண்டிவிஜுவல் தன் பொறுப்பால அவங்க உருவானாங்க. அரசு உருவாக்குறதோ கட்சி உருவாக்குறதோ கடமை கிடையாது. அனைத்து கட்சிகளிலும் மாணவ அணிகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. பராசக்தி மூவியை ரெஃபரன்ஸா காட்டின எதிர்க்கட்சி தலைவருக்கு சொல்லிக்கிறேன். பராசக்தி படத்துல மாணவர்கள் எழுச்சியாக போராடினது அந்த அரசு இந்தியை திணித்ததால. ஒரு அரசு தன்னுடைய மாணவர்களுக்கான உரிமையை விட்டு கொடுக்கும் போது, சுயமரியாதை விட்டு கொடுக்கும் போது மாணவர்கள் எழுச்சி பெறுவாங்க, மாணவர்கள் போராடினாங்கன்ற உண்மை. எங்க மாணவர்களை அப்படி வீதிக்கு வர வைத்து அவங்கள போராடி கொள்ற அளவுக்கு சுயமரியாதை விட்டு கொடுக்கல திராவிட நாட்டுடைய ஆட்சி. மாணவர்கள் போராடலாம், மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாம். எங்களை பொறுத்தவரை மாணவர்கள் அரசியல் ஈடுபடுத்துவதை விட அவர்களுக்கு பெரியாரை படிக்க வைத்து, அவருக்கு அண்ணாவை படிக்க வைத்து, கலைஞரை படிக்க வைத்து அவர்களை அரசியல் படுத்துவதுதான் இவருடைய நோக்கம். அதற்காக பல கருத்தரங்கள், நிகழ்ச்சிகள், போட்டிகள் நடத்தப்பட்டு அரசியல் விழிப்புணர்வு எல்லாம் செய்யலாம். தேர்தல் என்பது
அதை பற்றி இப்போது இந்த முடிவும் இந்த அரசு இப்போது எடுக்காது. காரணம், எங்களுக்கு அரசியல் படுத்துவதன் ஒரு நோக்கம் மாணவர்களை வீதிக்கு வந்து அவர்களை போராட வைப்பதும் அவர்களுக்கு கல்வியை பதற்கு மற்ற திசை திருப்பதும் ஒரு நோக்கம் அல்ல. அதற்கான அனைத்து கேள்விகளையும் ஒன்றிய அரசை பார்த்து இந்த ஆட்சியே கேட்கும். அது நீட்டாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், அவர்கள் எந்த சுயமரியாதை இருக்கும் போது அதை கேள்வி கேட்பது அந்த அரசாகத்தான் இருக்கும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளுவன். மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், தந்தை பெரியார் அவர்கள் மாணவர்களை போராடக்கூடாது என்று சொன்னார். எல்லாம் ஒண்ணுதான். அவங்க சிசர்னா கோல்டு பிளேட், சிகரெட்னா சிகரெட் தானே, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி அங்க முதலமைச்சர் சொன்னார், அந்த மாதிரி தந்தை பெரியாரை போராடக்கூடாது என்று சொன்னார்கள், மாணவர்கள் போராடக்கூடாது என்று சொன்னார்கள். அதே தந்தை பெரியார் பார்த்து ஒரு மாணவர் கேட்கிறாரு, என்னையா நீ பாட்டுக்கு மேல போட்டு கட்டிட்டே இருக்க, எல்லா ஊர்லயும் கட்டிட்டே இருக்க, எதுக்கு போராடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதே தந்தை பெரியார் தான் சொன்னாரு, 95 வயதிலும் மூத்திர சட்டியை தூக்கிக் கொண்டு நீ சூத்திரத்த பட்டத்தை தூக்கிக் கொண்டு செய்வது உன்னைக்கு சூத்திர பட்டத்தை ஒழிக்க 95 வயதில் நான் போராடி கொண்டிருக்கிறேன், 25 வயதாக நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று தந்தை பெரியார் சொன்னார். அதே தந்தை பெரியார் தான் சொன்னார். ஆக மாணவர்கள் அரசியலிலே பங்கெடுக்க வேணுமா வேணாமா? மாணவர்கள் அரசியலில் கண்டிப்பாக சமூக கல்வியுடன் அரசியல் கல்வியின் ஒரு தேவை. மாணவர்கள் சமூக அரசியலும் சமூக படிப்பும் வெறுமனையாக ஏற்றுக்கல்வி மட்டும் இருந்தா எப்படி ஒரு மாணவன் வந்து திறம்பட இங்க இருக்கக்கூடிய அனைத்து சாதிய ரீதியான குழுக்கள் எப்படி போராடுவாங்க? இதே நம்ம வந்து மாணவர்களை சரியாக அரசியல் படுத்தவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்று சொல்கிறார்களே, இந்த முதலமைச்சர் தான் தன்னுடைய இளம் வயதில் போராடக்கூடிய ஒரு முதலமைச்சராக அந்த முதலமைச்சராகவே அவர் இருக்காரு. ஆக நாங்க என்ன சொல்றோம்னா, எப்படி அங்கே வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பக்கத்து ஸ்டேட்டா இருக்கக்கூடிய வட மாநிலத்திலே ரோஹித் விமலான ஒரு மாணவர் வந்து இறந்து போனார். அந்த ரோஹித் விமலா என்கின்ற மாணவர் அவர் தற்கொலை கடிதத்தில் எழுதியிருக்கிறார், நான் அரசியலில் பங்கேற்றேன், அதனால் என்னை தற்கொலைக்கு தூண்டினார்கள் என்று அவர் சொல்கிறார். ஆக அந்த அரசியலை எப்படியாவது மாணவர்களுக்கு தெரியப்படுத்தக் கூடாது என்கின்ற இந்த அரசை எதிர்க்கட்சியாக நாங்கள் கண்டிக்கிறோம். மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய அரசியல் தெரிய வேண்டும், நாளை சமத்துவமான ஒரு நாளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நாளைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள். அந்த தலைவர்கள் தான் சுதந்திரமான சமத்துவமான சமூக நீதியான தளத்தை உருவாக்க முடியும். ஆகவே மாணவர் தேர்தலை எதிர்க்கட்சியாக இருக்க நாங்கள் ஆதரிக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் வசீலா பானு. மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் வந்து சொன்னாங்க, இது மாதிரி வந்து காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறத பற்றி. ஆனால் வந்து ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் இப்போ நீங்கள் நார்மலாக நமக்கு வைக்கிற எலெக்ஷனில் வந்து எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது, ஜாதி ரீதியான பிரச்சனைகள் எவ்வளோ நடக்குது, அதோட அந்த ஜாதிக்கான அந்த தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். காலேஜ்லேயுமே வந்து நம்ம பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் காலேஜ் நடந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் அதை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல குழந்தைங்க கிட்ட, பசங்க கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அரசியலை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்து வந்து ஏற்கக்கூடியது. ஆனா அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் மூலியமா தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடியது கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து நமக்கு இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கோம், நம்ம இப்போ வந்து அசம்பிளி வந்து நடத்திட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு இங்க வரதுக்கு முன்னாடியே அசம்பிளி எப்படி நடக்கும், என்ன நடக்கும், எப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தாலோ இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதோ படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. முதல்ல இதை பற்றின ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுங்கிற அவேர்னஸே இல்லைங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எலெக்ஷனுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம வழிவகை செய்யறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்காது. மக்களுக்கு கொண்டு போய், குழந்தைங்களுக்கு கொண்டு போய் நம்ம அழகாக வந்து இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது, இப்படி தான் கவர்மெண்ட் ரன் ஆகுது, இப்படி தான் இருக்குங்கிறத கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா நமக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள எலெக்ஷன்ஸ்க்கும் இந்த பொலிட்டிக்ஸ்குள்ளேயே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது ஒரு நல்ல வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பவித்ரா அவர்கள். மாண்புமிகு அமைச்சர், நாங்கள் சொல்ல வேண்டிய பதிவுகளையும் அதற்கு தேவையான கருத்துக்களையும் எங்கள் சார்பாக இவ்வளவு நேரம் பதிவு செய்வதற்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயம் அரசியல் முகப்படுத்தணும், இந்த தேர்தல் பத்தி தெரியணும், சட்டசபை பற்றி தெரியணும், இதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க தாராளமா நாங்க உங்களை வழிமொழிகிறோம். ஏன்னா அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நாங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களா இருந்துச்சு. அதுதான் நாங்க சொல்றோம். மாணவர்களுக்கு தேர்தல்னா என்னன்னு தெரியணும், சட்டப்பேரவைனா என்னன்னு தெரியணும், என்ன நடக்குது, என்ன கேள்வி நேரம், அதற்கான பதில் கொடுக்கப்படுது, அடுத்து ஒத்திவைப்புக்கு அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நடக்குதான்னு தெரியணும்னா அதற்கு ஒரே தீர்வு இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த சங்க தேர்தல் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கையாகவும் தீர்மானமாகவும் இருக்கிறது. இன்னொரு விஷயம், பராசக்தியில மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா அன்னைக்கு இருந்த அரசு அதற்கு எதிராக இருந்தது. அதனால மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்க அரசு ரொம்ப அமைதியா இருக்கா? மாணவர்கள் போராட்டம் பண்ணாம இருக்காங்களா? கல்லூரியில காதல் செய்த ஒரே காரணத்தினால, அதுவும் வேறொரு சாதிங்கிற காரணத்தினால முதல்வர் அந்த பெண்ணை மன உளைச்சுக்கு ஆளாக்கி அந்த பொண்ணு இழந்திருக்கா. அந்த இறந்தது செய்தியா கூட வெளியே வராம மாணவர்களின் போராட்டத்தின் காரணமாக மட்டும்தான் தமிழகத்திற்கே அந்த செய்தி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த கல்லூரி நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்ப மாணவர் போராட்டம்ங்கிறது ஒரு உயிர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வலிமை பெற்று செய்தி ஊடகங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய அரசியையும் தாண்டி அது வெளியே வர்றதுக்கு மாணவர்களுடைய இயக்கங்களும் அந்த போராட்டங்களும் தான் காரணமா இருக்கு. அதனால மாணவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டால் இந்த மாதிரி போராட்டங்கள் அதிகமாகும், அரசிடம் இருக்கக்கூடிய தவறுகள் வெளியே வரும். அதனால அடுத்த அரசு ஆட்சி மாற்றம் வருங்கிற ஒரு ஐயத்தின் காரணமாகத்தான் இவங்க மாணவர்கள் அரசியல்படுத்த விடக்கூடாதுங்கிறதுக்காக இதை தடுக்கிறாங்கன்ற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள். சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளுவருக்கு பதில் சொல்லலாம் நினைக்கிறேன். பெரியார் நான் போராட வேணாம்னு பெரியார் சொன்னாருன்னு சொல்லல, மாணவ பருவத்துல அரசியல் ஈடுபட வேணாம், முடிச்சுட்டு போராடலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. நான் எங்க தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க போயிருந்தேன் என்னோட 10 வயசுல. அவர் என்ன பார்த்து சொன்னது, படிச்சு முடிச்சுட்டு அரசியலுக்கு வரலாம் சொன்னாரு. எங்கள் இயக்கம் மாணவர்களை சரியான வழியில் வழிநடத்தும். அப்படிப்பட்ட அதே மாணவர் பருவத்தில் தான் இளம் பேச்சாளர்களாக எண்ணற்ற பேச்சாளர்களை இந்த களம் உருவாக்கியுள்ளது. எண்ணற்ற மாணவர் தலைவர்களையும் திராவிட இயக்கம் உருவாக்கி உள்ளது. அந்த காலத்துல மாணவர்கள் போராடினாங்க, வீதிக்கு வந்தாங்கன்னா இந்திய திணிப்புக்கும் மாணவர் உரிமையை பேசுறதுக்கும் இருந்த இயக்கங்கள் வெறும் சொற்பமான இயக்கங்கள் தான். திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பொது உரிமை இயக்கங்கள் மட்டும்தான் அந்த காலத்துல மாணவர் உரிமைகளையும் முற்போக்கு கருத்துக்களையும் பேசுறதுக்கும் போராடவும் களத்துல இருந்தாங்க. இன்னைக்கு எண்ணற்ற முற்போக்கு அமைப்புகளும் முற்போக்கு மாணவர் அமைப்புகளும் களத்துல போராடிட்டு இருக்காங்க. இப்ப சொன்னாங்க தோழர் அந்த நடவடிக்கைப்படுத்தி இந்திய மாணவர் சங்கம் களத்தில் இறங்கி போராடியது. அதன் விளைவாக அந்த முதலமைச்சர் அந்த கல்லூரியின் முதல்வர் கைது செய்யப்பட்டார். மாணவர் அரசியல் செயல்பாடு ஒருபோதும் இந்த அரசு தடுத்து நிறுத்தாது. ஏன்னா இந்த அரசு நிர்வகிக்கின்ற கழகத்தில் கூட மாணவர்கள் இருக்கின்றது. மாணவர்கள் கழகத்தில் இயக்க பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கல்லூரிக்குள் பேரவை தேர்தல் என்று வைத்து ஒரு தனிநபர் தலைவராவதற்கு எண்ணற்ற மாணவர்களை பலிகாடாக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றோம். தலைவர் தன் பணத்தை அரசியல் வாரிசின் மகனோ யாரோ ஒருவர் தன் சுயநலத்திற்காக அரசியல் எதிர்காலத்திற்காக பணத்தை செலவழித்து கல்லூரியின் தலைவராகவோ துணைத் தலைவராகவோ செயலாளராகவோ வந்து விடுவார். கல்லூரி முடிந்த பிறகு வெளியே சென்று ஏதோ ஒரு இயக்கத்தில் சேர்ந்து பெரும் பதவிகளை பெற்று வருவார். ஆனால் ஏழை எளிய பிள்ளைகளின் எதிர்காலம் அவர்களை நம்பி போய் பாழாகிவிடும் என்ற ஒரே அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த அரசு இதனை பரிசீலனையில் மட்டுமே வைத்துள்ளது. அடுத்து மாணவர்கள் அரசியல் படுத்தணும், தலைமைத்துவம் வேணும், சாஃப்ட் ஸ்கில் வேணும்னு சொன்னீங்க. எண்ணற்ற கல்லூரிகள்ல சாஃப்ட் ஸ்கில் கிளாஸஸ் இருக்கு. என்சிசி, NSS, ரோட் கிளப் போன்ற எண்ணற்ற கிளப்புகள் இயங்குகிறது. அது மூலமா தலைமைத்துவம் நமக்கு கிடைக்குங்கிறத நான் இந்த சொல்லிக்கிறேன். அதாவது ஏன் மாணவர் பேரவை வேணும், கல்லூரிகள் இருக்க அடிப்படை பிரச்சனைகள், விடுதியில் இருக்க அடிப்படை பிரச்சனைகளை வெளியே வந்து பேசுறதுக்கு ஒரு பிரதிநிதி, மாணவர் பிரதிநிதி வேணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அந்த மாணவர் சங்கங்கள் இயங்குறாங்களா, அவங்களே அந்த வெளியே வந்து மாணவர்கள் சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்துறாங்களா? தலைமை இருந்தாலும் ஒரு போராட்டம் வெற்றி அடையும் கிடையாது. அதுக்கு உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த ஒரு தலைமையும் இல்லாமலே வெற்றி கண்டது. அதனால் மாணவர்கள் தன்னெழுச்சியாக உணர்வுபூர்வமாக உள்ள செயல்களுக்கு மாணவர்கள் அழைக்காமலே போராடுவார்கள். இப்படிதான் அரசியல் படுத்தணும் கிடையாது. அவங்க பெரியாரை படிச்சா, அண்ணாவை படிச்சா, கலைஞரை படிச்சா, அம்பேத்கரை படிச்சா, மார்க்ஸை படிச்சாலே அவங்க அரசியல் படுத்துவாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் படிச்ச காலங்கள்ல எந்த கல்லூரியிலும் பேரவை தேர்தல் கிடையாது. ஆனா எல்லாரும் அரசியல் படுத்தப்பட்டிருக்கீங்க. இது தமிழ்நாட்டின் வெற்றி, தந்தை பெரியாரின் வெற்றி, அம்பேத்கரின் வெற்றி, மார்க்சின் வெற்றி என்று உறுதிப்படுத்தி மாணவர்
அரசியல் படுத்துவதை அரசு ஒருபோதும் எதிர்க்காது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மாணவர் தான் உருவானாங்க. நன்றி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வர் கூறினாரு இங்க இருக்கிற இளைஞர்கள் யாருமே அவையினர் அமைதியாக இருங்க. இந்த அரசியல் படுத்த விட்டதுனாலதான் இங்க இருக்க இளைஞர்களே அரசியல் படுத்தப்பட்டு இப்ப இங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் படுவதற்கு நாங்க எவ்வளவு போராடணுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். இந்த அரசு அவ்வளவு ஈஸியா எங்களை இந்த அரசியல் படுத்துறதுக்கு விடல. ஒவ்வொரு முறையும் ஒரு போராட்டம் பண்றோம், அங்க ஒடுக்குமுறைகள் அதிகமா இருக்கும். அந்த ஒடுக்குமுறைகள்லாம் தாண்டி வர்றது இங்க கொஞ்சமா தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த ஒடுக்குமுறைகள் இல்லைன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அரசியல் ஆயிருப்பாங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். என்னோட கேள்வி கேட்டுக்கிறேன். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை ஜிஎஸ்டி மூலமாக சரிந்த நிலையில் இருக்கின்றன. அதனை புதுப்பிக்க என்ன திட்டம் வைத்திருக்கிறது இந்த அரசு? இதன் மூலம் சந்தைப்படுத்துதல் ஆலோசனைகள் என்ன? கேள்விகளை இப்ப கேட்க வேணாம். இது தீர்மானத்தின் மீதான விவாதம். அதுக்கு அமைச்சர் பிரபாகரன் அவர்கள். தோழர்கள் மாணவர் அரசியலை பத்தி பேசினாங்க. இப்ப பராசக்தின்ற படத்தை சொன்னதுனால பராசக்தியோட ஒரு டைலாக் சொல்லி சொல்றேன். கோவில் கூடாதுன்னு சொல்லல, அது கொடியோடிலும் கூடாதமா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மாணவர் அமைப்புகள் இங்க இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல கிடையாது. மாணவர் அமைப்புகள் காலேஜுக்கு வெளியே இருக்கு, ஸ்கூலுக்கு வெளியே இருக்கு. உனக்கு பெரியார் கோட் பண்ணதுனால சொல்றேன். பெரியார் என்ன பண்றாருன்னா, அங்க கடைசி ரிசர்வேஷனுக்காக போராடுறப்ப ஒரு மாணவர் போராடுறதுக்கு வராரு. அவர்கிட்ட பெரியார் என்ன சொல்றாருன்னா, நீ போய் படிடா, நீ என் கூட வராத அப்படின்னு சொன்னதுனால அவன் படிச்சு அவர் கோர்ட் ஜட்ஜ் ஆகி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனாரு. அவரு கடைசியில முன்னாள் முதல்வர் ஒருவரோட இறப்புல சொல்றாரு, நான் போராட போயிருந்தேன்னா கேஸ் வாங்கிட்டு போயிருந்திருப்பேன். இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனதுக்கு காரணம் நான் போய் படிக்க போனதுனாலதான் அப்படின்ட்டு. போராடுறதுக்கு இங்க வழி கிடையாது, போராடுறது இங்க வழி கிடையாதுன்னு இல்ல, அது வெறும் ரோட்ல இருந்து போராடுறது கிடையாது. என்னோட இனத்தின் எதிரி சாய் தீபக்னு ஒரு ஆளு அவன் சொல்றான், இந்த மாதிரி பல இயக்கங்கள் தோற்று போயிருக்கு இந்தியான்னு. ஆனா தோக்காத ஒரு இயக்கம், இந்தியாவுக்கு டேஞ்சரான ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். ஏன்னா இந்தியால இருக்கு ஐஐடி, என்ஐடி, உனக்கு இஸ்ரோ, பெல்லு, ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஒன்றிய அரசோட நிறுவனங்கள்ல பெரியார் அமைப்புகள்ல சேர்ந்தவங்க அதாவது ஆராய்ச்சியிலையும் பல இதுல அவங்க இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க பெரியார்னாலையும் அண்ணானாலையும் கலைஞர்னாலையும் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் போராடுறதுக்கான வழி. அம்பேத்கர் சொல்ற ஒரு டைலாக் சொல்லிட்டு சொல்றாங்க, இங்க உங்களுக்கு அரசியல் அதிகாரத்துக்கான எல்லா கதவுகளையும் உங்களுக்கு திறந்து வச்சிருக்கேன். யார் யாரு படிச்சு முன்னேறி அதிகாரத்தை அடைய முடியுமோ அடையணும்னு சொன்னாரு. அது அரசியல் அதிகாரம் மட்டும் கிடையாது, அது அதிகாரியாவும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் போறதுதான். பெரியார் ஒண்ணு சொன்னாரு, நீ என்னைக்கு ரோட்ல இது கடவுள் இல்லைன்னு சொல்றியோ அன்னைக்கு பாப்பா உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருப்பான் அப்படின்னாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல போய் உட்கார்ந்துறாங்க. அரசியல் அதிகாரம் நிரந்தர தீர்வு கிடையாது, அது ஒரு தற்காலிக தீர்வு. 5 வருஷம் வரும் போகும். ஆனா அரசியல் அதிகாரம் இல்லாம அந்த அதாவது ஒரு கோர்ட்டோ இல்ல அரசியல் அதிகாரியாவோ போனா அது கடைசி வர ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை அதிகாரத்துல வச்சிருக்கோம். இது மாணவர் சங்கங்கள் கூடாது கிடையாது, மாணவர் சங்கங்கள் வெளியே நடக்குது. தாராளமா போய் சேருங்க, அரசியல் படுங்க. அரசியல் படுத்தப்படலன்னு சொல்றாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி சிவிக்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வச்சு சொல்லி கொடுக்குறோம். அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அந்த சிவிக் சப்ஜெக்ட் என்இபில தூக்க சொல்றாங்க. இப்ப அந்த என்இபி நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அந்த சிவிக் சப்ஜெக்டை இன்க்ளூசிவ் பண்ணி பெரியார பத்தியும் அண்ணாவை பத்தியும் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு இருக்கிற கான்ஸ்டிடியூஷன்ல நான் செக்யூலரு சோசியலிசம் அப்படின்ற பிரியாம்பிளோட பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான் ஒரு சிவிக் கான்ஸ்டிடியூஷனை தவிர நீங்க டைரக்டா தேர்தல் அரசியலை சொல்லி தரது கிடையாது. இயக்க அரசியல் தான் இங்க தீர்வை தவிர தேர்தல் அரசியல் கிடையாது. கவனஈர்ப்பு தீர்மானம் வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. ஆதரிப்பவர்கள் ஆம் என்றும் எதிர்ப்பவர்கள் இல்லை என்று கூறவும்.
ஆதரிப்பவங்க கையை தூக்குங்க. இல்லை என்பவர்கள் கரங்களை உயர்த்தவும். அவையின் மாண்பு கருதி அமைதியாக இருக்கும். தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது. வாக்கெடுப்பு விவாதமும் முடிவடைகிறது. கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பான விவாதம் முடிவடைந்த பிறகு மானிய கோரிக்கைக்கான விவாதம் தொடங்கப்படுகிறது. பால்வளத்துறை, மீன்வளம் மற்றும் கால்நடை குறித்த கேள்விகளை எழுப்புமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இப்பொழுது பால்வளத்துறை அமைச்சரிடம் சில கேள்விகளை கேட்க இருக்கிறேன். பசும்பாலின் விலை 38 ரூபாய் கொள்முதல் செய்யப்படுகிறது ஒரு லிட்டருக்கு. எருமை பாலின் விலை ஒரு லிட்டருக்கு 47 ரூபாய் கொள்முதல் செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது விவசாயிகள் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே அந்த 38 ரூபாயை 50 ரூபாயாகவும், எருமை பாலான 47 ரூபாயை 75 ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதை இந்த அரசு செய்து தருமா? அது மட்டும் இல்லாமல் உரம், கால்நடைக்கான உணவு, இது அனைத்துமே விலைவாசி எங்கோ எகிரி கொண்டிருக்கிறது. அதற்கான மானியத்தை அரசு கூட்டி தருமா என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, இங்கு கூடியிருக்கும் எனது தோழர் அவர்களே, நாம் பேசும் கருத்தும் விவாதிக்கும் கருத்தும் விவாதங்களுக்காக மட்டுமல்லாமல் நாம் அனைவருமே மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மட்டுமே இந்த திராவிட திருநாடு சட்டசபையை கூடியுள்ளோம் என்பதை கருத்தில் எல்லாருடைய கருத்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விவசாயிகள் அவங்களோட பால் விலையை அதிகப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. 15 ரூபாய் அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக தமிழக அரசு அதுக்கான அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான இதை தீர்மானிச்சு கண்டிப்பா பின்வரும் காலங்கள்ல கண்டிப்பா உயர்த்துவோம். தீவனங்கள், அதாவது தினசரி செலவுகளை சமாளிப்பதற்காகவும் பால் உற்பத்தியை தொடர ஊக்கமளிப்பதற்காகவும் நிறைய ஆவின் நிறுவனங்களையும் தமிழக அரசு நிறுவியுள்ளது. பின்வரும் காலங்களில் கண்டிப்பாக பாலின் விலையை கண்டிப்பாக தமிழக அரசு அதிகரிக்கும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அவர்கள். பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் கொள்முதல் விலை உற்பத்தி செலவுக்கு ஏற்றதாக இல்லாததற்கு காரணம் என்ன? பால் கொள்முதல் தொகை விவசாயிகளுக்கு காலதாமதமாக வழங்கப்படுவதற்கான இந்த அவலநிலையை இந்த அரசு பொறுப்பேற்குமா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்க தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கும் அதுக்கப்புறம் மாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தீவனங்கள், கால்நடை கொடுக்க வேண்டிய தீவனங்களுக்கான இது தமிழக அரசு விவசாயிகளை கருத்தில் கொண்டு முடிந்தவரை அதிகமான இதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பால்வளத்துறையில அதாவது நிறைய ஆவின் நிறுவனங்களை நிறுவி அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழக அரசு பண்ணிட்டு தான் இருக்கு. இன்னும் இவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் தான், அது இந்தியாவின் ஒரு அங்கம் தான். இந்தியா முழுக்க எவ்வாறு இருக்கிறது என்பதையும் நாம் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருப்பது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டுகிறோம். சாதியோ மதமோ எல்லாவற்றினுடைய தாக்கம் இந்த மாநிலத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து முற்போக்கு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதா என்பதான் கேட்பட்டேன். அதைத்தான் இதை நாங்கள் ப்ரூவ் பண்றதுக்காக மறுபடியும் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், இதை நாங்கள் கொண்டு வந்தோம் சொல்றோமே தவிர ஐயோ அதை பாருங்க அதை விட கம்மியா நடக்குது. ஆமா நடக்குது, எல்லாமே பிரச்சனை இருக்கானா நீங்க நீங்க சொல்றீங்கல்ல அந்த மாநிலத்தோட கம்பேர் பண்றீங்க, இந்த மாநிலத்தை கம்பேர் பண்ணிட்டு அப்ப நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இது நாங்க இவ்வளவு சாதிச்சிருக்கோம், இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். அவருடைய ரீச்சாக 2.2 அடுத்து வரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாதனைகளை எப்படி மார்த்தட்டிக் கொள்கிறார்களோ அதே போலவே அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதுவிலக்கு
குறித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களே அழைக்கிறேன். தங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம். மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தெரிவிக்கவும், சபையின் நாகரிகம் கருதி அனைவரும் அமைதியாக இருக்கவும். ஸ்பீக்கர் பேசுறதுக்கு முன்னாடி நீங்களே எஞ்சி பேசாதீங்க. அவைத்தலைவர் அவர்களே, 2016 தேர்தலின் போது உங்கள் அரசு வாக்குறுதி கொடுத்தது மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று. 21 அதற்கான வாக்குறுதி கொடுக்கவில்லை. நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்கிறோம் என்று இதை பற்றி கேள்விகள் கேட்கும் போது அனைத்து இடங்களிலும் உங்கள் முதல்வரும் துறை அமைச்சரும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அது என்ன மாதிரியான நடைமுறையில இருக்குன்னா, 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை 10 மணிக்கு திறக்கிறதுங்க. இது குறைக்கிறதுக்கான நடைமுறை மாதிரி தெரியல. குறைக்க சொன்னா மால்ல எல்லாம் டாஸ்மாக்னு பிராண்டிங் சூப்பரா கொண்டு வந்துருக்கீங்க. இப்ப இது மதுவிலக்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் இங்கு கொண்டு வந்ததுக்கான எந்த ஒரு அதாவது கண்ணு கெட்ட தூரத்துக்கு கூட எதுவும் காணவில்லை. அப்படியாச்சும் இருந்தா சொல்லுங்க, விவாதிப்போம்.